சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 2. அந்த மையல் வெளிகளிலிருந்து அங்கு நடந்த காட்சியின் அம்சங்கள் அணுவளவும் தப்பவில்லை என்பதை மைவழிச் செல்வியின் முகம் அவ்வப்பொழுது காட்டிக் கொண்டிருந்தது. இளம் கணவன் மனைவிகள் ஜோடி பிரிந்து நீரில் மூழ்கி நெருங்கியதைக் கண்டபோது அவள் இதயம் படபடத்தது. இளங்கன்னிகைகள் தங்கள் காதலர்களோடு அலைகளில் உருண்டது அவள் அழகிய கன்னங்களில் வெட்கச் சிவப்பை படரவிட்டது. நீர் பகுதியிலிருந்து மெதுவாக கண்களை அருகே தெரிந்த மலைப்பாறைக்கு திருப்பினாள். அந்த இரவு நேரத்தில் கூட அத்தனை ஒளிகளையும் மீறி கல்லுளி சத்தம் எட்ட இருந்த பாறை பகுதியில் பலமாக கேட்டுக்கொண்டு இருந்தது. அந்த கல்லுளி சத்தம் காதில் விழவிழ அவள் முகத்தில் இன்ப மந்தகாசம் படர்ந்தது. பவள இதழ்கள் குவிந்தன. இத்தனை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கோயில் கட்டுவதை விடமாட்டார் போலிருக்கு. இப்படி ஒரு இளவரசரா இந்த நாட்டுக்கு என்று முணுமுணுத்தாள். மலைப்பகுதியை ஊன்றி பார்த்தாள் மைவழிச் செல்வி. அங்கு உயர்ந்த பாறைதான் தெரிந்தது. அவள் பலமுறை கண்டிருந்த பல்லவ இளவரசன் தெரியவில்லை. ஆனால் அகக்கண்ணால் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்பதை காண முடிந்தது. இத்தனைக்கும் அவனுடன் அவள் பேசியது கூட கிடையாது. சதா கல்தச்சருடன் நின்று கொண்டிருந்த இளவரசன் கடல் நீராட வரும் சமயங்களில் எல்லாம் தூரத்தில் இருந்துதான் கண்டிருக்கிறாள் அவள். சில சமயங்களில் ராஜ உடை அணிந்திருப்பான். சில சமயங்களில் மேலாடை எதுவுமின்றி தன் வாலிப்பான சரீரத்தை காட்டிக்கொண்டிருப்பான். பல முறை அவன் தோற்றத்தைக் கண்டு மனம் துவண்டும் இருக்கிறாள். ஆனால் அவன் மட்டும் அவளை ஒரு நாள் கூட திரும்பி பார்க்கவில்லை. கல்லை கவனிக்கும் அளவு கூட அவன் தன்னை கவனிக்காததால், கல்லை விட நான் கேவலமா, அல்லது அவருக்குத்தான் ரசனை கிடையாதா, இல்லை துறவியா என்று கேட்டுக்கொண்டதால் அவள் கண்களில் கோபமும் துளிர்த்தது ஒரு வினாடி. காதலர் கலந்து கடலாடும் இந்த நிலையில்தான் தானும் இளவரசரும் பங்கெடுத்து கொண்டால் எத்தனை நன்றாயிருக்கும். ஏன் அவர் என்னை தொடமாட்டாரா என்று தன்னைத்தானே வினவிக்கொண்டாள். அப்போது அவளை பலமாக ஒரு கை பின்புறமிருந்து தீண்டியது. திரும்பி பார்த்தவள் திக்பிரமை பிடித்து நின்றாள். பல்லவ இளவரசன் அவள் கையை பிடித்திருந்தான், வலிக்கும் அளவுக்கு. வா இப்படி என்று கூறி அவளை இழுத்துச் செல்ல முயன்றான். அவள் இதயத்தில் திகில் மூண்டது. எங்கே என்று பதட்டத்துடன் கேட்டாள். பேசாதே, வா என்ற அதிகார குரல் இளவரசனிடமிருந்து வந்தது. ஒரு பாறையின் மறைவுக்கு அவளை பலவந்தமாக அழைத்துச் சென்றான். என்ன இது என்று பொய்ச்சீரல் சீறினாள் மைவழிச் செல்வி. அபாயம் என்று கவலையுடன் சொன்னான். என்ன அபாயம் என்று கேட்டாள் அவள். அதோ பார் என்று ஓரிடத்தை சுட்டிக்காட்டினான். அவன் காட்டிய இடம் ஒரு தோப்பு.
அதன் உள்ளிருந்து கவசம் அணிந்த 3 குதிரை வீரர்கள் வெளிவந்தனர். மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள் இளமங்கை. அப்போது மைவிழிச் செல்வியின் பூவுடல் இளவரசனிடம் சற்று அதிகமாகவே இழைத்தது. மூவர் உடையிலிருந்தும் அவர்கள் தோற்றத்திலிருந்தும் அவர்கள் சாளுக்கிய வீரர்கள் என்பதை புரிந்து கொண்டாள் இளநங்கை. அப்போது அவளது அழகிய எடையில் அழுந்தி கிடந்த பல்லவ இளவரசனின் கை அவள் இதயத்தில் ஆசை கனலை அதிகமாகவே கிளப்பிவிட்டது. அவள் அவன் கைக்குள் சற்று அதிகமாகவே புகுந்து இழைந்தாள். அப்படி இழைந்ததால் அவள் பூவுடல் அவன் மார்பில் பதிந்து கிடந்தது. மைவிழி, அவர்கள் யார் தெரியுமா உனக்கு என்று கேட்டான். இன்ப அதிர்ச்சியாயிருந்தது மைவிழிச் செல்விக்கு. தன்னை ஓராண்டு காலமாக திரும்பி கூட பார்க்காத இளவரசருக்கு தன் பெயர் எப்படி தெரிந்தது என்று வியந்தாள். என் பெயர் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டாள், முகத்தை அவரை நோக்கி திருப்பிக் கொண்டே.